நல்ல சுவையாக டேஸ்ட்டாக ஈஸியாக கத்திரிக்காய் தக்காளி மசியல் பண்ணலாம் வாங்க. இது நான் குக்கரில் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் 15 சின்ன வெங்காயம் எப்படியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துங்க. 5 பழத்தக்காளியாக சேர்த்துங்க. 8 பிஞ்சு கத்திரிக்காய் கழுவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது, 8 பல்லு பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துங்க. சாதம் கலையிற தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இல்லை மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, 1/4 சொம்பு அளவுக்கு சேர்த்துங்க. 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நல்லா இது வெந்துருச்சுங்க. கொஞ்சம் தண்ணி இருந்தனால நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் நல்லா ட்ரை ஆக்கிக்கிட்டேன். அப்போ தான் நான் மத்தில் கடையும் போது நல்லாயிருக்கும். ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுங்க. கட்டி உப்பு போட்டுறாதீங்க, கரையாது. இதை நல்லா மத்து போட்டு மச்சி ஏற்றுங்க. அருமையாக தக்காளி மசியல், கத்திரிக்காய் மசியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.